கள்ள உபதேசத்திற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு ப்ரோ. ஓப்பனாக சொல்லு, யாராக இருந்தாலும் சரி. அது யாராக இருந்தாலும் மோகன் சிலசன் அவர் உபதேசத்திற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு, பாவத்திற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு, பாவியை நேசி. சரியா? ஜான் ஜெபராஜை லவ் பண்ணு, ஓவன்சி அங்கிளை லவ் பண்ணு, பால்டினர் லவ் பண்ணுன்னு எல்லாத்தையும் லவ் பண்ணோம். ஏசு நேசிச்சிருக்காரு, சிநேகிதன என்னாரு. நீ வெறுக்கலாம் செய்கிற, நீ வெறுக்கிறனா உனக்குள்ள இயேசுவின் ஆவி கிடையாது ப்ரோ. முழுக்க சொல்கிறேன், குற்றப்படுத்துகிற ஆவி பிசாசினுடையது. உன் வாழ்க்கையில் நியாய தீர்ப்பு வரும், கேர்ஃபுல். ஓகேவா? உனக்கு நியாயம் தீர்ப்பு வந்துடக்கூடாது உன் வாழ்க்கையில். உன் பிள்ளைலாம் நல்லா பிறக்கணும், நீ பைத்தியம் ஆயிடக்கூடாதுன்னு கத்திட்டு இருக்கேன் ப்ரோ. மனம் திரும்பு, காலில் நான் சொல்கிறேன். பாவத்திற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. பாவம் வேற, பாவி வேற. இயேசு பாவிகளின் சிநேகிதர், பாவத்திற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுவார். பாரு, உன்னை நீனே நிதானித்தாரி, உனக்குள்ளே இருக்கிறது இயேசுவின் ஆவியா? ஊழியக்காரன் விழுந்தனா வலிக்கும், உன் அவயத்தில் ஒன்று கெட்டு போனால் உனக்கு வலிக்குது. எந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் எப்படியாச்சும் காப்பாற்றிட மாட்டுமான்னு தோணுது. உன் பெத்த பிள்ளை மனம் திரும்பணும்னு தோணுது. ஆனால் ஜாம் ஜெபராஜ் எவனோ பெத்த பிள்ளை, அவன் நாசமாக போகணும்னு ஜெபம் பண்ணுறிய. என்ன ஆவியை உடையவன் நீ சொல்லு? என்ன ஆவி? பிசாஸ். நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு சகோதரன் கீழே இன்னைக்கு விழுந்திருக்கானா, நீ அவனை தூக்குற, அவனுக்காக எத்தனை சொட்டு கண்ணீர் வடிக்கிற, எல்லாம் பரலோகம் பார்த்துட்டே இருக்கும். ஓகேவா? ஃப்யூச்சரில் நீ அவனை தூக்கி விடுறதுக்கு பிரயாசப்பட்டா, நாளைக்கு நீ விழுந்தாலும் உனக்கு தூக்கி விடுறதுக்கு ஆள் அனுப்போம். விழுந்துட்டான், இதுதான் சமயம், இந்த டைமில் தான்டா இவனை ஓய்க்க முடியும்னு ஓய்க்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே பேசிட்டு இருந்தேன்னு வை, நீ இன்னும் நாளைக்கு விழுவ, ஒன்றே ஓய்க்கிறதுக்கு நான் ஆளை ரெடி பண்ணுவார். பிகாஸ் நீ எதை விதைத்தாயோ அதையே இருப்பாய். மனம் திரும்பு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசு பாவத்தை குறித்து தான் கண்டித்து உணர்த்துவார். ஓகேவா? நீ இந்த பாவத்தில் செஞ்சுட்டே இருந்தனா உனக்கு வரும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஓகேவா? பாவியை நேசிக்க தான் செய்வார். அவர் இருதயத்தில் கடைசி வரைக்கும் இவன் துன்மார்க்கன், தன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பணும் தான் நினைப்பார். அவன் நீதியை நியாயத்தையும் செய்யணும் தான் நினைப்பார். அவர் இருதயத்தில் கடைசி வரைக்கும் துன்மார்க்கனை நேசித்துட்டே தான்டா இருப்பார். அவர் யாரையும் வெறுக்கிற தெய்வமே கிடையாதுடா. அவரே வெறுக்கல, நீ என்ன குற்றப்படுத்துற? நீ யாரு? நீ யாரில் சொல்? நீ யாரு? சும்மா அவன் சரி கிடையாது, இவன் சரி கிடையாது. ஒரு இயேசுவை அறியாதவனுக்கு சொல்கிறதுக்கு வக்கு இல்லை. இயேசுவை சொல்கிறவனையும் தானும் ஊழியம் பண்ணுறது கிடையாது, ஊழியம் பண்ணுறவனையும் ஊழியம் பண்ண விடுறது கிடையாது. அவன் சரி இல்லை, இவன்